வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் மீட்டோட லைவ் குவிசஸ் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த கூகுள் கிளாஸ் ரூம் அதில் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ குவிசஸ்னு கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு quizizz.com.join இருக்கும், தென் குவிசஸ் ஃப்ரீ குவிசஸ் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் இருக்கும், தென் லாகின் இருக்கும். ஸோ அதில் செகண்ட் ஒன் ஃப்ரீ குவிசஸ் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் அது செலக்ட் பண்ணுங்கள். அது பிக் பண்ண உடனே அந்த பேஜ்க்கு அது போகும். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் கூகுள் மீட்டோட லைவ்லேயே நம்ம கொண்டு போகிறதுக்காக இந்த குவிசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த குவிசஸ் நீங்கள் உள்ளே போனோடனே அந்த பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோடனே உங்கள் இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதில் நீங்கள் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணலாம், இல்லைன்னா லாகின் வித் ஜிமெயில் அது கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் டேரெக்டாக அங்கே போய் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜிமெயிலேருந்து டேரெக்டாக லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் இந்த மிடில் ஆஃப் த பேஜில் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன கண்டென்ட்டுக்கு குவிசஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலே இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். இது இல்லாமல் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அண்டு மை லைப்ரரி எக்ஸ்ப்ளோர் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் வந்து சர்ச் ஆப்ஷன். ஸோ அதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ, ஸோ ஆல்ரெடி யாராவது அதில் கொஷினை ஃபீட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ டிசைன் ஆஃப் மெஷ் எலிமெண்ட்ஸ் கொடுத்தேன். ஸோ அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. நீ பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் வந்து இந்த டிசைன் ஆஃப் மெஷ் எலிமெண்ட்ஸ்க்கு 15 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ இதையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாமளும் க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் கொடுங்க. இங்கே என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு, அதில் நிறைய கண்டென்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம லைவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் இந்த தேர்ட் ஆப்ஷனில் இருக்க பாருங்கள், டிசைன் ஆஃப் மெஷ் எலிமெண்ட்ஸ். ஸோ அது 0th வியூ நான் க்ரியேட் பண்ணது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆல்ரெடி இருக்க வேறு எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைப்ரரி போனாலும் சரி, இல்லை இந்த எக்ஸ்ப்ளோரில் போனாலும் ப்ரீவியஸாக இருக்க கண்டென்ட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம புதுசாக தான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கனாலே அங்கே க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த க்ரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பில் வந்து அது கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் கிளிக் பண்ணுங்கள், குவிஸ் டைப் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் குவிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்கள் சப்ஜெக்ட் நேமை டைப் பண்ணுங்கள். ஸோ டிசைன் ஆஃப் மெஷ் எலிமெண்ட்ஸ் நான் டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூனிட் 1 போட்டுக்கலாம், இல்லை என்ன கான்செப்ட்காக ஸ்பெஷலி ஃபார் ஷாஃப்ட்டு அந்த மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க, அது என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து ரெலவெண்ட் டு த சப்ஜெக்ட் அப்படின்னு. ஸோ நான் அதர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் பியூர்லி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். ஸோ நான் அதனால் அதர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், செக் பாக்ஸ், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், போல் ஆர் ஸ்லைடு, இது எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுங்க. இல்லைனா போல் ஆப்ஷனுங்கிறது ஒரு கொஷினை நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் எந்த பார்ட்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிட் ஷாஃப்ட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட் அண்ட் சாலிட் ஷாஃப்ட் நீங்கள் கிளிக் பண்ணணும், எதில் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதில் போல் மாதிரி நம்ம வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஆல்ரெடி நெட்டில் அவைலபிளாக இருக்க கொஷின் எடுத்து நம்ம பேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஒரு கொஷின் எடுத்துட்டேன். ஸோ அந்த இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ரைட் யுவர் கொஷின் ஹியர் இருக்குது. ஸோ அங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அதுலேருந்து கட் பண்ணி இங்கே காப்பி பண்ணுறேன். இதுதான் என்னோடய வேலைங்க. ஸோ கட் பண்ணி காப்பி பண்ணுறோம். ஆன்சர் 1, ஆன்சர் 2, ஆன்சர் 3 இருக்குது பாருங்கள். ஸோ அதில் என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம காப்பி பண்ணி இங்கே நம்ம போட்டுக்கிறோம். இதில் இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் டிக் பாக்ஸ் வந்து ஹைடான மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா இந்த 4 ஆன்சர்ஸில் எது வந்து கரெக்டான ஆன்சரோ ஸோ அந்த ஆன்சரை நம்ம பிக் பண்ணிட்டாலே போதும், அது க்ரீன் கலரில் மாறிடும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியாது, பட் ஃபேக்கல்ட்டி ஹூ ஃபிக்ஸ் திஸ் கொஸ்டின் அவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆன்சராக நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சரை நான் வந்து இங்கே டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அனதர் திங் என்ன அப்படின்னா இங்கே ஏபிசிடி இருக்கும். ஸோ அந்த ஏபிசிடி நம்ம போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபைனலாக ரேண்டமைஸ்டு ஆன்சர்ஸ். நம்ம இந்த ஆன்சருக்கு ஏபிசிடி போடுறோம் இல்லையா, அதை ரேண்டமைஸ்ட் பண்ணுறோம் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் ஏபிசிடி போடாமல் போடலாம். ஸோ இப்போ பாருங்கள் 45 டிகிரி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அதனால் அங்கே ப்ளஸ் அந்த க்ரீன் கலரில் இருக்க நான் கிளிக் பண்ணால் க்ரீன் கலரில் எனக்கு மாறிடும். தென் சேவ் கொடுத்துடணும். தென் இந்த மாதிரி தான் அந்த பேஜ் வந்துடும். தென் நெக்ஸ்ட் கொஷின், நியூ கொஷின் நம்ம அதில் கிளிக் பண்ணிக்கலாம். நியூ கொஷின் கிளிக் பண்ணிட்டு எகைன் நீங்கள் உங்கள் பேஜுக்கு போங்க. உங்கள் பேஜுக்கு போய் அங்கேருந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அந்த கொஷினுக்கான கொஷினை ஃபஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். தென் ஆன்சர்ஸை வந்து அதில்
பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் பண்ணணும். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினுக்கான பிக்சர்ஸ் ஏதாவது இருந்தாலும் அந்த ரைட் சைடில் பாருங்கள் f(x) பக்கத்தில் ஒரு பிக்சர் ஐக்கான் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் பிக்சரை கொடுத்துக்கலாம். மீன்வைல் ஆன்சருக்கும் ஏதாவது பிக்சர் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த ஆன்சர் ஆப்ஷன் 1 அதனோட லெஃப்ட் சைடில் பாருங்கள் f(x)ன்றது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதில் போய் நீங்கள் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த இமேஜ் ஐக்கானில் கிளிக் பண்ணி இதுக்கான பிக்சர் ஏதாவது ஸ்பெஷலி இருக்குது அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொஷினை நீங்கள் 10 கொஷின்ஸோ 15 கொஷின்ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எது கரெக்டோ அதை மட்டும் பிக் பண்ணுங்கள். அது க்ரீன் கலரில் மாறிடும். தென் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிக்சர் இமேஜ் நான் அங்கே கிளிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த ஐக்கான்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கான டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 20 செகண்ட்ஸ் வேணுமா, 30 செகண்ட்ஸ் வேணுமா, இல்லை நேச்சர் ஆஃப் த கொஷின் பொறுத்து. ஸோ சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் போதும். கொஞ்சம் டெரிவேட்டிவாக இருக்கிறதுக்கு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அந்த செகண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட அல்டிமேட் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எத்தனை கொஷின் வேணுமோ அத்தனை கொஷின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதுக்கு இந்த கொஷினுக்கான பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஐக்கான் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ப்ரௌஸ் பண்ண சொல்லும். ஸோ ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி உங்கள் டெஸ்க்டாப்பில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஸோ அதை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணி இமேஜை இங்கே நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டன் கொடுத்துடலாம். ஸோ டன் கொடுக்குறப்ப இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இந்த கொஸ்டின்ஸ்க்கான இப்போ ஷாஃப்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா ஷாஃப்ட்டுக்கான இமேஜ் நீங்கள் போடுறதுனா போடலாம், இல்லைன்னா நாட் நெசசரி. தென் அதே மாதிரி இங்கே நீங்கள் செட் பண்ணலாம். இது 12th கொஸ்டினா இல்லை யூனிவர்சிட்டியாக. ஸோ இன்ஜினியரிங் காலேஜுக்கு நம்ம யூனிவர்சிட்டின்னு கொடுத்துட்டு பப்ளிக் எல்லாருமே பார்க்குற மாதிரி விசிபிளாக இருக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ கிளிக் பண்ணது எனக்கு இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணது எனக்கு அது மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் நான் ஆல்ரெடி நான் வந்து ஷாஃப்ட்டுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ கேட் கேமுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதில் எது நமக்கு கிளாஸ் எந்த கிளாஸோ ஸோ அந்த கிளாஸ்க்கு எந்த இது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ ஷாஃப்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அசைன் ஹோம்ஒர்க் ஒன்று இருக்குது, ஸ்டார்ட் அ லைவ் குவிஸ் இருக்குது. ஸோ இந்த அசைன் ஹோம்ஒர்க் அப்படின்றது உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமை நீங்கள் இதோட கிளப் பண்ணி வச்சுருக்கப்ப டேரெக்டாக அது நீங்கள் அசைன் ஹோம்ஒர்க் கொடுக்குறப்ப டேரெக்டாக உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமோட கனெக்ட் ஆயிரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து அசைன்மெண்ட்டாகவே மாறிடும். அப்படி இல்லை நீங்கள் லைவாக வந்து உங்கள் கிளாஸ் நடக்கிறப்பே இந்த குவிஸ் கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டார்ட் அ லைவ் குவிஸ் கொடுங்க. அதில் கிளாசிக் கொடுங்க. ஸோ கிளாசிக் கொடுத்த உடனே இங்கே இந்த மாதிரி வரும் பிக் யுவர் மோடுன்னு. ஸோ நம்ம கிளாசிக் கொடுக்குறோம். ஸோ கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது குவிஸஸோட இந்த கொஸ்டின் பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே ஜாயின் மை குவிஸ் இருக்குது, அந்த கோட் இருக்குது, ஆர்எல் ஷேர் வியா இருக்குது. ஸோ அந்த ஷேர் வியாவை கிளிக் பண்ணுங்கள், காப்பி லிங்க் பண்ணுங்கள். தென் இப்போ உங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் வாங்க. ஸோ அங்கே உங்கள் கூகுள் மீட்டுக்கு வாங்க. ஸோ அங்கே வந்து அந்த சேட் பாக்ஸில் அந்த குவிஸஸோட வெப்சைட் ஐடியை அந்த HTTP ஐடியை வந்து நீங்கள் அதில் போடுங்க. ஸோ அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணாலே அந்த பேஜுக்கு டேரெக்டாக ரீகனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண இங்கே வந்து அந்த கவுண்ட் வந்து ஆட் ஆகும். கீழே பாருங்கள், வெயிட்டிங் ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு ஜாயின் இருக்கா. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆக இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒரு இமேஜ் வருது பாருங்கள். ஸோ இந்த இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் ரூமில் நம்ம பேஸ் பண்ண உடனே இப்போ எல்லாருமே ஜாயின் ஆயிடுவாங்க. நம்ம இதில் எல்லாருமே யார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வியூ பண்ணவும் முடியும். லைவாகவே நம்ம வியூ பண்ண முடியும். யார் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறதும் நம்ம ஈஸியாக அதில் ஐடென்டிஃபை பண்ணிக்கவும் முடியும். இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபேக்கல்ட்டி அவங்க தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபேக்கல்ட்டி எப்போ ஸ்டார்ட் கொடுக்குறாங்களோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பேஜ் வந்து எனேபிள் ஆக ஆரம்பிக்கும். எனேபிள் ஆக ஆரம்பித்தோடனே ஸ்டார்ட் ஃப்ரம் 5 4 3 2 1 இந்த கவுண்டிங் வரும். இந்த கவுண்டிங் வந்த உடனே இப்போ கொஸ்டின் அந்த கொஸ்டின் இருக்க பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். பட் நமக்கு இங்கே இந்த லைவ் ஸ்கோர் கார்டு வந்து இருக்கும். இப்போ யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க, அந்த எவ்ரி டீட்டெயில்ஸ் வில் பி விசிபிள் இன் அவர் ஸ்க்ரீன். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னும். இது வந்து லீடர்ஷிப் போர்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு பக்கத்துலேயே கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினில் நம்ம பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினில் போய் நம்ம ஒரு சம்மரி எடுத்துக்கலாம். எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செகண்ட்ஸில் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கரெக்டாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி டீட்டெயில்ஸ் வில் பி அவைலபிள் இன் தி கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், 30 செகண்ட்ஸோ இல்லை 30 மினிட்ஸோ இல்லை 40 மினிட்ஸோ அந்த குவிஸஸ்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஒன்ஸ்
நம்ம எண்டு பட்டனை நம்ம எப்போ பிக் பண்ணுறோமோ தென் அப்போ இந்த குவிஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் இங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ண இந்த லீடர்ஷிப் போர்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அந்த ரேங்கிங் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் 39 அந்த ஸ்டூடெண்ட் வந்து 4 கொஸ்டினுமே அட்டன் பண்ணியிருக்காரு, அந்த 4 கொஸ்டின்ஸுமே கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி வில் பி அட் தி டாப். ரிமைனிங் இருக்கவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ராங்காக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த ரெட் கலர் இண்டிகேட்ஸ் தி ராங் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இங்கே ஆட் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. யார் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க பாயிண்ட்ஸ் அதிகமாகவும் இருக்கும். தென் ஃபைனலி இந்த லீடர்ஷிப் போர்டில் யார் என்னென்ன கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து எவ்ரிதிங் வில் பி அவைலபிள் இன் தி லீடர்ஷிப் போர்டு. ஸோ இதை வச்சு நம்ம யார் அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.